புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த ஜெப தியான வேளையில் வந்துருங்களே கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அன்றைக்கு சாமி போல என்னை காப்பாற்றணும் அந்த மனுஷன். அன்னைக்கு மட்டும் அந்த மனுஷன் வரலனாக்கா எனக்கு என்ன ஆகியிருக்குமோ எனக்கே தெரியாது என்று சொல்லி சில மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மனிதனுடைய ஒரு சிறு உதவியை என்ன பண்ணுவாங்க, பிறருக்கு முன்பாக பெருமையாக பேசுவாங்க இல்லையா. அந்த மனுஷன் எனக்கு உதவி செஞ்சான், அந்த மனுஷன் எனக்கு வழிகாட்டினான் என்று சொல்லி அந்த மனிதன் செய்த நன்மையை சொல்லுவது தவறில்லை. ஆனா ஒரு மனுஷன் செய்த உதவியை சொல்லுவதில் தவறில்லை. ஆனா ஒரு மனுஷன் ஒரு முறை செய்த நன்மையை மட்டும் உதவியை மட்டும் ஓயாம நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லி கொண்டு இருக்கோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், யார் பேச வந்தாலும், சமயம் வாய்க்கும் போதெல்லாம் அந்த மனுஷன் எனக்கு செஞ்சான், அந்த மனுஷன் எனக்கு பார்த்தான், அந்த மனுஷன் எனக்கு கொடுத்தான் என்று சொல்லி நம்ம சொல்லி கொண்டு இருப்போம். ஆனா இந்த சூழ்நிலையில் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம், மறந்து போய் விடுகிறோம். ஒரு மனுஷன் ஒரு உதவி செய்ததையே நம்ம அவ்வளவு பேசுகிறோம். அழிவிலிருந்து மீட்டு அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கிறவர் இயேசு ஆண்டவர். அவர் தன்னுடைய ரத்தத்தால், அவருடைய சரீரத்தால் நம்மை மீட்டெடுத்தார். பாவத்திலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் கையிலிருந்து அவர் நம்மை விடுவித்தார். விடுவித்த ஆண்டவர், பாவ மன்னிப்பு கொடுத்த ஆண்டவர் தமது தூய ஆவின் வழியாக என்ன பண்றாரு, நம்மை நித்தமும் நடத்தி கொண்டு இருக்கிறார். நித்தமும் நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார். இயேசு ஆண்டவர் வானத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சகாயராகிய தூய ஆவியானவரை அவர் நமக்காக கொடுத்தார். பெந்தேகஸ்து நாளில் எல்லார் மீது அவர் தமது தூய ஆவியை பொழிந்தருளினார். இன்ற அளவுக்கு இந்த நேரம் வரைக்கும் நாம் நீதிமானாக, நாம் பரிசுத்தமாக வாழ்வது இயேசு ஆண்டவர் செய்த உதவி மட்டும்தான். இயேசு ஆண்டவர் கிருபை நிறைந்தவராக, இரக்கம் மிகுந்தவராக அவர் நித்தமும் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு நித்தமும் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா நாம தான் என்ன பண்றோம், கடவுள் செய்த அந்த நன்மைகளை மறந்து போய்விடுகிறோம். கடவுள் செய்த, கடவுள் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பிறருக்கு சொல்லி கொடுக்க, பிறருக்கு சொல்ல நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆனா ஒரு மனுஷன் செய்யற ஒரு சின்ன உதவியை மட்டும் என்ன பண்ணுவோம், பிறருக்கு பெருமையா பெருசா நம்ம சொல்லுவோம். ஆனா ஏசான செய்த பெரிய நன்மையை, பெரிய உதவிய, மரணத்திலிருந்து விடுதலை செய்தது, பாவ மன்னிப்பு கொடுத்தது நாம் என்ன பண்ணதில்ல, கொடுக்கிறது இல்லை. ஆனா இந்த நாள்ல வேதம் சொல்லுது, சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதம் 1வது இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவர் கிரியைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நமது குமாரன் வழியாக நமக்கு என்ன பண்ணிருக்கார், உதவி செய்திருக்கிறார், நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த கடவுளை நாம் எப்பொழுதும் நாம் ஆராதிக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற, செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் ஒரு சாட்சியாக பிறகு என்ன பண்ணுவோம், பிரஸ்தாபப்படுத்துவோம், பிறகு சொல்லுவோம், ஊழியம் செய்து நம்ம வாழுவோம். கடவுளுடைய நாமத்தை எப்பொழுதும் நாம் மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். இனி வரக்கூடிய காலத்துல மனுஷன் செய்த உதவி மாத்திரமல்ல, மனுஷன் செய்த உதவி மட்டுமல்ல, கடவுள் நமக்கு செய்த பெரிய உதவி, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாம் பிறருக்கு பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்தை மேம்படுத்தி வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். தமது சாயலாக படைத்த திரியேக கடவுளே,
வாழ்வு கொடுத்து ஆஸ்வதிக்கிறவரை நாம் துதிக்கிறோமே, போற்றுகிறோம் சுவாமி. நீர் உமது குமாரனாகிய இயேசுவின் வழியாக எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்திருக்கிறீர். நீர் உமது குமாரனாகிய இயேசுவின் வழியாக எவ்வளவு உதவிகளை, எவ்வளவு நன்மைகளை கொடுக்கிற சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். மிகப்பெரிய உதவியாகிய பாவங்களை தூக்கி எடுத்தது, பாவ மன்னிப்பை கொடுத்தது, இதோ மோட்ச வாழ்வை, பரலோக வாழ்வை எங்களுக்கு கொடுத்தது சுவாமி. அந்த மிகப்பெரிய காரியங்களை நாங்கள் பிறருக்கு பிரஸ்தாபப்படுத்த, சாட்சியாக சொல்வதற்கு, சாட்சியாக வாழ்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் நமக்கு நன்றி சொல்லுகிற நாமத்தை மேம்படுத்துகிற மக்களாக வாழ வளர கர்த்தர் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, நோய் நொடியோடு மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாருடைய பலவீனங்களை நீர் மாற்றி போடுகிற சுவாமி. அப்படியாக யாரெல்லாம் அந்த வேலையை பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போட்டு எல்லாருக்கும் பரிபூர்ண விடுதலை குணத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம், நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீர் தயவாய் எங்களுக்கு மனமிறங்கி நம்முடைய ஜெபத்தை கேட்டு எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.